இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொதுவாக எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா மயிலிறகு. ஓகே, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். அது இந்த பங்குனி மாதம் அதுக்கப்புறம் தைப்பூசத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது சீசன் டைம். மயிலிறகு உதிரக்கூடிய இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வளைஞ்ச மாதிரியும் இடது பக்கம் வளைஞ்ச மாதிரியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் முழுமையடையாத மயிலிறகுலாம் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித பலன்கள் கொடுக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு முழுமையான மயிலிறகு. இது ஒரு முழுமையான மயிலிறகு. சின்னதாக இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இதே இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, எப்படி வளைஞ்சு எந்த சைடில் வந்திருக்கு அப்படின்னு. இது எந்த இதில் பெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, தெரியுதா? இது எதுக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா குழந்தைகளுக்கு ஏடு தாக்குறதுக்காக போடக்கூடிய தூபத்துக்காக பயன்படுத்துவாங்க. இப்போதான் நம்ம அதெல்லாமே ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம்னா மூட நம்பிக்கை அது இதுன்னு கொண்டு வந்துடுறோம். இதுகளுக்கான ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது எதுக்கு ஆற்றல் இருக்குன்னா இந்த மாதிரி முழுமையை பெற்ற மயிலிறகுக்கு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ரைட் சைட்லயோ இல்லை வலது சைட்லயோ எதுவுமே வளைஞ்சிருக்காது. இது வளைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். இது இந்த இடத்துல ஒடிஞ்சிருக்கு. ஓகே, ஒடியாம நேரா இருக்கும். இதுவும் ஒடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக இருக்கு. இது பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்போ பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மயிலிறகை நீங்கள் தூபத்தில் போடணும். இப்போ இதில் நிறைய வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய மயிலிறகு நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடியதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதில் இந்த ஒரு 3 வகைகள் இருக்குது. இது ஒரு முழுமையடையாதது தான். மயிலை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும். இதோட வளர்ச்சி தான் இப்படியே வளர்ந்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வளரும். அதுக்கப்புறம் இந்த மயிலிறகு இந்த ஒரு இது வரும். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு இதாக வரும். இப்படியே வந்துதான் இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு மயிலிறகா வரும். குழந்தைகளுக்கு இது அதிகமா இந்த மாதிரி மயிலிறகு உதிருது அப்படின்னா சின்ன மயில்களோட குட்டி மயில்களோட தான் உதிரும். குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது இது.